17 கொலைகள ஒருத்தனே பண்ணி யாராவது பார்த்திருக்கீங்களா? அதுவும் கொலை பண்ணவங்க எல்லாமே 14 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் உள்ள ஆம்பளைங்கங்கிறத உங்களால நம்ப முடியுதா? இன்னும் பெரிய ஹைலைட்டே என்னன்னா, கொலை செஞ்சவங்களோட உடல் உறுப்புகள அவனே சமைச்சு சாப்பிட்டாங்கிறத உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு மான்ஸ்டரோட ரியல் ஸ்டோரிய பத்தி தான் நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வெல்கம் டு ஜாக்லின் ஃபேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நான் உங்கள் ஜாக்லின். வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். 1960 மே மாசம் 21ஆம் தேதி அமெரிக்கால இருக்கிற மில்வாக்கி அப்படிங்கிற சிட்டில லயனல் டாமருக்கும் ஜூசி டாமருக்கும் மகனாக பிறக்கிறான். அந்த கொடூர 4 வயசு வரைக்கும் எல்லா குழந்தைங்களையும் மாதிரியுமே ஹாப்பியா இருக்கிறான். 1964ல ஹெர்னி ஆபரேஷன் ஒண்ணு அவனுக்கு நடக்குது. அதுக்கப்புறமாவே அவன் பேரண்ட்ஸை விட்டு கொஞ்சமாவே தூரமா போயிடுறான். இத கவனிச்ச லயனல் மேக்சிமம் டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 1966 நவம்பர் மாசம் அவனுடைய அம்மா செகண்ட் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அவனுக்கு ஒரு தம்பியும் பிறக்கிறான். எப்பவுமே செகண்ட் பாப்பா பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் பாப்பாவை கவனிக்கிறதுல பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன லேகிங் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன லேக் ஆகுது அவனை கவனிக்கிறதுல. இதுல பாத்தீங்கன்னா அவன் இன்னும் ரொம்பவே ஒதுங்கிடுறான் பேரண்ட்ஸை விட்டு. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்கள தனி ரூம்ல படுக்க வச்சிருவாங்க. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இவன் பேரண்ட்ஸை விட்டு ஃபுல்லாவே தனியாக்கப்பட்டுடுறான். பட் என்னெல்லாம் லயனல் மட்டும் அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு கரிசனையாவே இருக்கிறாரு. ஆனா லயனலுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது இறந்து போன அனிமல்ஸை எங்கேயாவது பார்த்தாரு அப்படின்னா அதை எடுத்துட்டு அதோட உடல் உறுப்புகளை எல்லாம் எடுத்து ஒரு ஆசிட் இருக்கிற ஒரு பாட்டில்ல போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கம் அவருக்கு இருக்குது. இதை இவன் பார்த்தே தான் வளர்றான். நாளடைவுல கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்றான் அவருக்கு. 1970ல அவனுடைய அம்மாவுக்கு ஒரு சைக்காட்ரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சைக்காட்ரி ப்ராப்ளத்தினால அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. சம்டைம் அட்மிட்டும் ஆகுறாங்க. ஸோ இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவனுடைய அம்மாவும் அப்பாவும் ஜூன் 1978ல பிரிஞ்சிடுறாங்க. அதாவது டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. டிவோர்ஸுக்கு அப்புறமா அவனுடைய தம்பி அவனுடைய அம்மா கூடயும் இவன் லயனல் கூடயுமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. லயனலும் ஜோசியும் டிவோர்ஸுக்கு அப்புறமா லயனல் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால இவனை அவனுடைய பாட்டி வீட்டுல விட்டு படிக்க வைக்கிறாங்க. 1978 ஓகியோ ஸ்டேட்ல இருக்கிற யுனிவர்சிட்டியில ரிவர்சிங் ஹை ஸ்கூலையும் முடிக்கிறான். இதுக்கப்புறம் தாங்க கதையே ஆரம்பிக்குது. 1978 ஜூன் 18 அவனோட ஃபர்ஸ்ட் கொலை. அப்ப அவனுக்கு 18 வயசு தாங்க ஆச்சு. ஆனா அவனுக்கு அன்னைக்கு தெரியாது நாம இன்னைக்கு ஒருத்தனை கொலை செய்ய போறோம்னு சொல்லிட்டு. ஒரு அமைதியான நேரம். காரை எடுத்துட்டு அப்படியே ஜாலியா வெளியே போறான். அங்கதான் ஸ்டீவன் அப்படிங்கிற ஒருத்தனை மீட் பண்றான். ஸ்டீவன் தான் முதல்ல இவங்கிட்ட லிஃப்ட் கேக்குறான். தான் அவசரமா போகணும்னும் ஒரு பார்ட்டி இருக்கு, தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, ஸோ என்னை டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறான். ஸோ இவனை பார்த்த உடனே அவனுக்கு மனசெல்லாம் ஒரே பட்டாம்பூச்சிங்க. ஸோ இவனு என்ன பண்றான், ஸ்டீவனுக்கு ஒரு டின் பீர் ஆஃபர் பண்றான். ஸோ ஆஃபர் பண்ணிட்டு நாம பக்கத்துல தான் என் பாட்டி வீடு இருக்கு, அங்க போய் நிறைய பீர் இருக்கு, சாப்பிட்டுட்டு நீ பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஸ்டீவனும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அவனோட கார்ல ஏறி அவனோட பாட்டி வீட்டுக்கு 2 பேரும் போறாங்க. ஆனா நம்ம ஆளு ஸ்டீவனை போக விடாம டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறான். இதை கவனிச்ச ஸ்டீவன் தான் 7 மணிக்கு போனோன்னும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தனக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கோபப்படுறான். அங்கிருந்து போக ட்ரை பண்றான். இத இவனால பொறுத்துக்கவே முடியல. அப்ப வருது பாருங்க அவனுடைய சைக்கோ குணம் வெளியில. ஸ்டீவனை போக விடாம இருக்கிறதுக்காக அவனோட ஃபைட் பண்றான். அட்லாஸ்ட் ஒரு பெரிய ராடு எடுத்து அவன் மண்டைய பொளக்குறான். இதுல காயமான ஸ்டீவன் நிலத்தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. விழுந்து இறந்தும் போயிடுறான். இத பார்த்தவன் ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகுறான், அழுறான். அதுக்கப்புறம் தன்னை ஸ்டேபிளுக்கு எடுத்துட்டு அவனோட செக்ஸ் வச்சுக்கிறான். இந்த மாதிரி இறந்தவங்களோட உடலை பார்த்த உடனேயே அந்த செக்ஸ் மூடு வருது இல்லையா, அதுக்கு பேரு சைக்காட்ரிக் கண்டிஷன்ல
நெக்ரோஃபோலியா. இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இறந்தவங்களோட உடல பார்த்தா மட்டும் தாங்க அந்த செக்ஸ் தாட்டே வரும். ஸோ, இப்ப ஸ்டீஃபன் இறந்துட்டாரு. அவனோட உடல எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ, அவனோட உடம்ப துண்டு துண்டா வெட்டுறான் இவன். வெட்டி அத ஒரு கார்பேஜ் கவருக்குள்ள போட்டு டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காருக்குள்ள வச்சு எடுத்துட்டு போறான். அப்படி எடுத்துட்டு போகும்போது, போலீஸோட ரைட்ல மாட்டிக்கிறான். ஸோ, அவங்களும் கேட்குறாங்க, இந்த கார்பேஜ் கவர்ல என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ, இவன் இதுக்கு பதில் சொல்லிடுறான், என் அம்மா, அப்பாவும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ, அவங்களுடைய வேஸ்ட் திங்ஸ் கொஞ்சம் வீட்ல இருந்தது. அத டிஸ்போஸ் பண்ண தான் போறோம்னு கிளெவரா பொய் சொல்றாங்க. ஆனா, அந்த ஊர் போலீஸ் என்ன பண்றாங்க, "இல்லப்பா, நீ இந்த டைம்ல எல்லாம் வெளிய சுத்தக்கூடாது. போப்பா, வீட்டுக்கு போய் சேஃபா இரு" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுர்றாங்க. ஸோ, அந்த கார்பேஜ் கவர அவன் வீட்டுக்கே திருப்பி எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து ஒரு ஐடியா பண்றான். அந்த கவர அப்படியே வச்சுர்றான். கொஞ்ச நாள் வச்சிருந்த உடனேயே, அந்த உடல் எல்லாம் ஃபுல்லா அழுகுனதுக்கு அப்புறமா, அந்த உடல்ல இருந்து போன்ஸ மட்டும் தனியா எடுக்குறான். தனியா எடுத்து அத உடைக்க ட்ரை பண்றான். ஆனா, அவனால உடைக்க முடியல. ஸோ, அத என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள வச்சு ஹீட் பண்றாங்க. செம்ம ஐடியா இல்ல? எந்த பொருளுமே கொஞ்சம் ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் உடைச்சா நல்லா உடைக்க முடியும் இல்லையா? ஸோ, அத ஹீட் பண்றான். ஹீட் பண்ணி வெளிய எடுத்து அத உடைக்கிறான். உடைச்சு தூள் தூளாக்கி தன்னுடைய கார்டன்ல தூவி வைக்கிறாங்க. இதனால அந்த லூசி என்ன நினைச்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவங்கலாம் கூடவே அதாவது ஸ்டீவ் தான் கூடவே இருக்கிற மாரி ஃபீல் பண்றான். ஸோ இந்த முதல் கொலைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 9 வருஷம் கேப். நீங்க கூட நினைக்கலாம், எதுக்குடா இந்த 9 வருஷம் கேப்பு? தலைவன் ஒரு வேளை திருந்திட்டானோன்னு. இல்லவே இல்லங்க. திருந்தவே இல்ல. சார் இந்த 9 வருஷம் கேப்ல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 1981ல இருந்து 1986 வரைக்கும் போய் ஆர்மியில சேர்றாரு. அங்கேயும் ஒழுங்கா இருந்தானா? இல்ல. நல்லா குடிக்கிறாங்க. டே அண்ட் நைட் நல்லா குடிக்கிறான். அதனால அவன ஆர்மில இருந்து வெளிய தள்ளுறாங்க. ஸோ 1978ல இருந்து 1986 வரைக்கும் அவரு கொலையே பண்ணல. 1987 செப்டம்பர் மாசம் ஸ்டீவன் ட்ரூவேரி அப்படிங்கிற 24 வயசு பையன கொலை பண்றான். எப்படி கொலை பண்றான்னா, சரக்கு வாங்கி குடுக்குறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். 2 கிளாஸ்ல சரக்க மிக்ஸ் பண்றான். 1 கிளாஸ்ல மயக்க மருந்து மிக்ஸ் பண்றான். ஆனா, பை மிஸ்டேக்கா அவன் அத குடிச்சிடுறானா என்னன்னு தெரியல. ஸ்டீவன் ட்ரிவேரிய எப்படி தான் கொலை பண்ணோம் அப்படிங்கிறது தனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாரி ஸ்டேட்மெண்ட்ல சொல்றான். 1988 ஜனவரி மாசம் அவனுடைய 3 கொலை. அவனுடைய 3 கொலையில தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. வெறும் 14 வயசு ஆன ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பையன கொலை பண்றாங்க. ஜேம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாளு ஒயின் ஷாப்புக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அந்த காலத்துல 18 வயசு கம்ப்ளீட் ஆனா மட்டும் தான் லீகலா அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது ஷாப்ல போய் ஒயின் வாங்குறதுக்கு. ஸோ இத தெரிஞ்சுக்கிட்ட இவன், தான் வந்து அவனுக்கு சரக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சரக்கையும் போய் வாங்குறான். ஆனா ஜேம்ஸ் கிட்ட அத குடுக்கல. ஜேம்ஸ தான் வீட்டுக்கு கூப்பிடுறான். அங்க போய் நம்ம 2 பேரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேம்ஸ் இத நம்புறான். நம்பிட்டு 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அவனுடைய பாட்டி வீட்ல போய் 2 பேரும் சரக்கு அடிக்கிறாங்க. ஸோ இவனுக்கு மயக்க மருந்து கலந்து குடுத்துடுறான். இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்பவுமே சரக்கோட மயக்க மருந்து குடுத்ததுக்கப்புறம், அவங்க கொஞ்சம் அரைபோதை ஆனதுக்கப்புறமா, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அவங்களுடைய ஃபோட்டோ எடுக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ, அந்த மாரி அவங்கள ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஜேம்ஸ் ஃபோட்டோவும் எடுக்குறான். அதுக்கப்புறமா வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வெளியில போகுறான். இந்த டைம்ல ஜேம்ஸ் கொஞ்சம் உஷாராயி எழுந்து ஓடுறான் அரைபோதையிலேயே. ஸோ, ஓடி ரோட்ல போகும்போது போலீஸ பார்த்து, போலீஸுகிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, போலீஸ் அவன் அரைபோதையில இருந்ததுனால நம்பல. இந்த டைம்ல பார்த்து நம்மாள் அங்க வந்துடுறான். வந்தவங்கிட்ட இந்த பையன உனக்கு தெரியுமான்னு கேட்டா, ஆமா எனக்கு தெரியும். இவன் என் லவ்வர் தான். 2 பேரும் சேர்ந்து தான் சரக்கு அடிச்சோம்னு சொல்றாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரொம்ப சகஜங்க. ஒரு பையன், ஒரு பையன லவ் பண்றதுன்னா ஒரு சர்வசாதாரண விஷயமா இருந்துச்சு அந்த டைமே. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, அவன் சொல்றத நம்பி ஜேம்ஸ அந்த சின்ன பையன போலீஸ் மறுபடியும் அவன் கூடயே அனுப்பி வைக்கிறாங்க. இதுவே நம்ம ஊரு போலீஸா இருந்தா, தலையில 2 தட்டு தட்டி ஜெயில்ல தூக்கி போட்டுருப்பாங்க. ஸோ, ஃபைனலா அந்த பையன் மறுபடியும் அவன்கிட்டயே போய் மாட்டிக்கிறான். அவனையும் போட்டு தள்ளுறான்.
ஸோ இதே மாதிரி 17 கொலைகளுங்க. அதாவது 1987ல இருந்து 1991 வரைக்கும் மொத்தம் 17 பேர கொலை பண்றாங்க. எல்லாருமே ஆம்பளைங்கங்க. 14 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் உள்ள ஆம்பளைங்கள மட்டுமே போட்டு தள்ளுறாங்க. ஒவ்வொரு சைக்கோ கொலைக்காரனுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? இவனுடைய ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பிடிச்ச ஒரு ஆம்பளைய ரேண்டமா செலக்ட் பண்றான். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாரு, பார்ட்டி அந்த மாரி இடங்கள்ல தான் செலக்ட் பண்றான். அப்புறம் அவங்களுக்கு சரக்கு ஆஃபர் பண்றேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். சரக்குல போதை மருந்து கலந்து குடுக்குறாங்க. அங்க அவங்க போதையான உடனேயே அவங்கள நேக்கடா அதாவது ட்ரெஸ்ஸே இல்லாம ஃபோட்டோ எடுக்குறான். ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பெரிய ராடால, இல்லன்னா ஒரு பெரிய ஏதாவது வெயிட்டான பொருள வச்சு அவங்கள அடிச்சு அவங்கள கொலை பண்றான். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உடம்ப ஒரு பெரிய ஆசிட் ஃபுல்லா ஒரு ட்ரம் ஃபுல்லா இருக்கிற ஆசிட்ல அவங்களுடைய உடம்ப ஃபுல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க உடம்பு ஃபுல்லும் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா, போன்ஸ் மட்டும் தனியா வந்துடுது இல்லையா? எலும்புகள் மட்டும் தனியா வந்ததுக்கு அப்புறமா, அந்த எலும்புகள எடுத்து கலெக்ட் பண்ணி ஞாபகமா அவங்களுடைய ஞாபகமா அத தான் கூடவே வச்சுக்கிறாங்க. சில டைம் அவங்கள கட் பண்ணி அவங்களுடைய உடல் உறுப்புகள, அதாவது முக்கியமா பிரைவேட் பார்ட்டு, ஹார்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சு சமைச்சு சாப்ட்டுருக்காங்க. இதனால அவன் என்ன நெனைக்கிறான் அப்டின்னா, அந்த இறந்த எல்லாருமே அவனுக்கு பிடிச்சவங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே அவன் கூடவே இருக்கிறது மாதிரி அவன் அத உணர்றான். ம். மூக்கு பொடப்பா இருந்தா இப்படியெல்லாம் யோசிக்க தோணுமோ? சரி வாங்க. 18வது விக்டிம் எட்வர்ட். இவன் தாங்க. இவனுக்கே ட்விஸ்ட் குடுத்தவன். எட்வர்ட் ஒரு நாளு வேல முடிச்சுட்டு வரும்போது அவனுடைய கார் பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ, அவன் வந்து அந்த இடத்திலேயே பிரேக் டவுன் ஆன இடத்திலேயே காருக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கான். அந்த டைம்ல நம்ம ஆளு வந்து தான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். இவனும் பார்க்கறதுக்கு சின்ன மூஞ்சி, பாவமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சேம் ஸ்டைல்ல தாங்க இவன்கிட்டயும் ஃபாலோ பண்றான். நான் உனக்கு சரக்கு ஆஃபர் பண்றேன். பக்கத்துல தான் என் பாட்டி வீடு இருக்கு. வா நம்ம அங்க போய் சரக்கு குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து வண்டிய சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ, இவனும் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே போலாமே அப்படின்னு சொல்லி நம்பி இவன் கூட போறாங்க. அவன் பாட்டி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, அவளுக்கும் சரக்குல மயக்க மருந்து கலந்து குடுக்குறான். ஆனா, எட்வர்டுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. ஸோ, எட்வர்ட் அத சாப்பிடல. அதாவது முழுசா குடிக்கல. நான் போறேன். இங்க ஒரு பேட் ஸ்மெல்லா இருக்குது. இந்த ரூமே சரியில்ல. அப்படியெல்லாம் அவன்கிட்ட அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்றான். தனக்கு அது பிடிக்கல அந்த ரூமு அப்படிங்கிறத. ஆனா, நம்ம ஆளு தான் டோர லாக் பண்ணிட்டானே! டோர லாக் பண்ணது மட்டும் இல்லங்க. அவனுடைய கையில ஒரு விலங்கையும் மாட்டிர்றான். ஸோ ஹேண்ட்கப்ப மாட்டிட்டு, அவன கத்தி முனையில அவன் கூட ஸ்டே பண்ண வைக்கிறான். அவனுடைய நெஞ்சில காத வச்சு, அவனுடைய ஹார்ட் பீட்ட கேட்டுக்கிட்டே, அவன் காதுல போயி, "ஏன் நான் உன்னுடைய ஹார்ட் பீட்ட கேட்கிறேன் தெரியுமா? நான் இன்னைக்கு உன்னோட ஹார்ட்ட சாப்பிட போறேன்னு" சொல்றாங்க. இதே நம்மகிட்ட யாராவது சொல்லியிருந்தா, பயத்திலே செத்துருப்போம்ல. ஆனா, எட்விட் ரொம்ப தைரியசாலிங்க. அவன் அசந்த நேரமா பார்த்து, அவன கீழ தள்ளி விட்டுட்டு, அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். ரோட்ல ஹெல்ப், ஹெல்ப்ன்னு சத்தம் போட்டுட்டே ஓடுறான். இந்த வாட்டி நம்ம போலீஸ் உஷாராயிட்டாங்க. அவன காப்பாத்துறாங்க. நம்ம ஆளோட வீட்டுக்கு அவன கூட்டிட்டு வராங்க. இந்த தடவ அவன் சொல்ற எந்த பொய்யுமே, எந்த ஸ்டோரியுமே போலீஸ் நம்ப தயாரா இல்ல. போலீஸுக்கு அவன் வீட சோதனை போடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவன் ஒத்துக்கல. அப்புறமா ஓகேன்னு சொல்லிர்றான். உள்ள போன போலீஸு அப்படியே ஆடி போயிட்டாங்கங்க. ஏன்னா, அவங்க அங்க பார்த்த விஷயமே வேறங்க. ஃப்ரிட்ஜ்ல முழுசா ஒரு மனுஷனோட தலைங்க. ஒரு ஹார்ட், ஒரு பிரைவேட் பார்ட். தலைவர் இதெல்லாம் டின்னருக்கு சமைச்சு சாப்பிடுறதுக்காக வச்சிருந்ததுங்க. அப்புறம் அவனுடைய பெட்ரூம்ல 5 மண்டை ஓட கண்டுபிடிக்கிறாங்கங்க. அப்புறம் கொஞ்சம் எலும்புகளும். அவன் பெட்ரூம்ல இருந்து நெறைய விக்டிமோட ஃபோட்டோஸ கண்டுபிடிக்கிறாங்கங்க. எலும்புகள், ஃபோட்டோஸ், மண்டை ஓடு
இது எல்லாமே அவனுடைய பெட்ரூம்ல இருந்து எடுக்குறாங்கங்க. தூங்கும்போது அத பார்த்துக்கிட்டே தூங்குவான் போல இருக்குங்க அந்த லூசு. அப்புறம் அந்த ட்ரம் ஒரு 15 டன் இருக்கிற ஒரு பெரிய ட்ரம். அதுக்குள்ளாடி 3 மனுஷ உடல்கள பார்க்குறாங்கங்க. 3 மனுஷ உடல்கள முழுசா முக்கி வச்சிருந்திருக்காங்கங்க அவன். இதையெல்லாம் எடுத்த போலீஸு, இதையெல்லாம் எவிடன்ஸா சப்மிட் பண்ணி அவன அரெஸ்ட் பண்றாங்க. மொத்தம் அவனுக்கு கோர்ட்ல 16 ஆயுள் தண்டனைகள் குடுக்குறாங்கங்க. அதாவது 941 ஆண்டுகள் அவனுக்கு ஜெயில் தண்டனை குடுக்குறாங்க. அவன ஒரு சீர்திருத்த ஜெயில்ல அடைக்கிறாங்க. ஏன்னா, இவன் சைக்கோ கொலைகாரன் இல்லையா? ஆல்ரெடி மென்டலி அவன் அஃபெக்ட் ஆயிருக்கிறான் இல்லையா? அதனால ஒரு சீர்திருத்த ஜெயில்ல அடைக்கிறாங்க. 1994 நவம்பர் 28ஆம் தேதி ஜெயில்ல இருக்கிற கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு சக கைதியால அவன் கொல்லப்படுறான். ஏன் கொல்லப்படுறான் அப்படின்னா, கிறிஸ்டோபர் வந்து அவனுடைய கொலைக்கான மோட்டிவ வந்து தேடுறான். அப்படி தேடும்போது, நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மோட்டிவுமே இல்லாம 17 கொலைகள ஒரு ஆம்பளைங்கள மட்டுமே 14 வயசு ஒரு குழந்தைய கூட கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு கிறிஸ்டோபருக்கு தெரிய வருது. ஸோ, இத ஒரு ரீசனா வச்சு அவன கொலை பண்றான். அடிச்சே கொல்றாங்க. அவன் இறந்ததுக்கு போது, அவனுக்கு வயசு 34 தாங்க ஆயிருந்துச்சு. அவன் இறந்ததுக்கு அப்புறமா, அவனுடைய அம்மா, அவனோட பிரெயின அவன் எதனால இந்த மாதிரியெல்லாம் பண்ணான்? அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. ரிசர்ச் பர்ப்பஸுக்காக அவனுடைய பிரெயின நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் என்னன்னா, லயனல் அதுக்கு ஒத்துக்கல. லயனல் அவனுடைய பாடி அண்ட் அவனுடைய பிரெயின் எல்லாத்தையுமே பரியல் பண்றாரு. அதாவது எரிக்கிறாருங்க. அவன அந்த ஊர்ல எல்லாரும் மில்வாக்கி கனிபால், இல்லைன்னா மில்வாக்கியின் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன கூப்பிடுறாங்க. அவன்தாங்க ஜெஃப்ரி டாமர். ஸோ, இந்த ரியல் ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருந்திருக்கும். உங்க டே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, இன்னொரு ரியல் ஸ்டோரியோட இன்னொரு நாள் உங்கள மீட் பண்றேன். பாய்.